சாந்தி, விசாலா சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி, காலையிலேருந்து நீ எவ்வளோ நேரம் தான் வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருப்ப. நேரத்தில் போய் படுத்துக்க போ. என்ன? அண்ணாமலை பத்தி தெரியும்ல? என்னது? அவரும் அண்ணாமலையும் விவாகரத்து பண்ண போறாங்களா? நிரந்தரமா பிரிய போறாங்களா? யார் சொன்னாங்க? தவசி என்னதான் சொன்னாரு. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது, சேர்ந்து வாழணும். அண்ணாமலை கிட்ட போய் நீங்க பேசக்கூடாதா? அப்பா, அப்பா, அப்பா. தவசி, கொஞ்சம் இப்படி வையா. ஏன்பா இன்னத்துக்கு இங்கே நின்றுருக்கீங்க? கணக்குள்ளே கூப்பிட்டு ஏதாவது பாட்டுக்கிட்டு பாட சொல்ல வேண்டியதானே? அது இருக்கட்டும், ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வர? விசாலத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் இங்கேயே இருந்துட்டேன். ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது. சரி போய் படுத்துக்குங்க. தவசி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலையா? காலையில் கேட்குறேன்பா. ஆ, டயர்டாக இருக்குது, காலையில் கேட்குறேன்னு சொன்னேன். சரி போய் படுத்துக்க. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டீங்க, வயசானவன் பேச்சு எங்கே எடுக்கூட போகுது. சரி சொல்லுங்கள். இல்லை, நீ போய் படுத்துக்க. பரவாயில்ல சொல்லுங்கப்பா. தேவையில்லாத விஷயம் எனக்கு எதுக்கே, நீ போய் படுத்துக்க போ. கேட்காம படுத்தா தூக்கம் வராது, சொல்லுங்கப்பா. ஓன் தங்கச்சி அண்ணாமலை விவாகரத்து பண்ணிக்கு போகிறாளாமே, அது உண்மையா பொய்யா? என் தங்கச்சிங்கிறது அப்புறம், முதல்ல உங்கள் பொண்ணு விவாகரத்து பண்ணிக்க போகிறது உண்மைதான். உங்கள் ஏற்பாடு இதெல்லாம்? உங்கள் சின்ன பிள்ளை நம்பி, வக்கீல் நம்பி ஏற்பாடு. எல்லாம் சின்ன பசங்க காரியமாக போச்சு. உலகநாதன் ஆம்பளையா சின்ன சின்னதாக தப்பு பண்ணா, இப்போ சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணை பிரிஞ்சு வந்து இங்கே நிற்கிது. இன்னும் அவளுக்கு என்ன, அவனோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டியதானே? அடக்கம் இல்லை, யார் பேச்சும் கேட்கறதுலேயும் முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் தப்பு. பார், நீ உன் தங்கச்சியை பார்த்து இதெல்லாம் நல்லது இல்லை, விவாகரத்து பண்ணக்கூடாது, அதை நம்ம குடும்பத்துக்கு ஏற்றதில்லைன்னு போய் சொல்லு. என்ன என்ன இப்படி பார்க்குற? எனக்கு ஒன்றும் இல்லையா? எனக்கு ஒன்றும் இல்லை. என் பொண்ணு இல்லைன்னு தலைமுடிக்கு பல வருஷம் ஆச்சு. நீ தான் அவளுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வச்ச. இப்போ அவள் விவாகரத்து பண்ணிட்டாள்னா அவளுக்கு தவசி கல்யாணம் பண்ணி வச்சான், இப்போ வாழாவட்டே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருக்கியா, அதுக்கு கல்யாணம் செய்கிறப்போ எங்கே அவங்க அத்தைன்னு கேட்டால் அதை வாழாவட்டியா நிற்கிறாளே அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். யாருக்கு அசிங்க? உனக்கு தான். அதனால் போய் உன் தங்கச்சிக்கு புத்திமதி சொல்லு, இதெல்லாம் தேவையில்லை, வேண்டான்னு சொல்லு. புரியுதா? கேட்டால் பார்ப்போம், இல்லைன்னா விட்டது விதின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிரிக்கிறான். பெத்தவன் வயிறுங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் சிரிச்சுட்டு போறான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க கஷ்டம் கொஞ்சம் கூட புரியறதில்லை, கொஞ்சம் கூட புரியறதில்லை.